வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாடு முழுவதும் இயல்பை விட அதிகமாக சுட்டெரித்த வெயில். தீவிர வெப்ப அலையால் கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. ஈரோடு வேலூரில் 110 டிகிரியை தாண்டி சுட்டெரித்த வெயில். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு தீவிர வெப்ப அலை வீசும் என எச்சரிக்கை. கடும் கோடைக்கு இடையே ஏற்காடு சத்தியமங்கலம் பகுதிகளில் கொட்டிய மழை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆலங்கட்டி மழை. ராகுல் காந்தியை பிரதமராக்க பாகிஸ்தான் விரும்புகிறது. குஜராத் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரஜ்வலால் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். நாட்டை உலுக்கிய ஆபாச வீடியோக்கள் விவகாரத்தில் பிரஜ்வலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ். பாதிக்கப்பட்ட மேலும் ஒரு பெண் புகாரில் பிரஜ்வல் ரேவண்ணா மீது புதிய வழக்கு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் உறவினர் போதைப் பொருள் விற்பனை செய்தபோது கையும் களவுமாக கைது. வீட்டில் நடத்திய சோதனையில் சர்வதேச போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் சிக்கியதாக பரபரப்பு தகவல். கேன்களில் விற்கப்படும் குடிநீர் சுகாதாரமானதா? பாதிப்புகளை விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. தஞ்சை பெரிய கோயில் பராமரிப்பு பணி தொடர்பாக அவதூறு பரப்பியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பராமரிப்பு பணிகள் இந்திய தொல்லியல் துறை மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை விளக்கம். ஆந்திராவில் 2000 கோடி ரூபாய் பணத்துடன் பிடிப்பட்ட கண்டெய்னர்கள் ரிசர்வ் வங்கி அனுமதியுடன் கொண்டு செல்லப்படுவது உறுதியானவுடன் விடுவிப்பு. பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் திரும்ப பொய் பேசுவதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே கண்டனம். இடஒதுக்கீடு வாக்குறுதி தொடர்பாக விவாதிக்க தயாரா என்று பகிரங்க சவால். கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாடு முழுவதும் இயல்பை விட வெயில் சுட்டெரித்தது. தீவிர வெப்ப அலையால் கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். தமிழ்நாட்டில் கோடை தொடங்கியதில் இருந்து வெயில் சுட்டெரித்து வருவதால் மக்கள் வெளியே தலை காட்டவே தயங்கி வருகின்றனர். கத்தரி வெயில் நாளை மறுதினம் தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் 17 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. கரூர் பரமத்தியில் தீவிர வெப்ப அலையும், தருமபுரி, ஈரோடு, சேலம், உதகை, குன்னூர் ஆகிய இடங்களில் வெப்ப அலையும் வீசியது. ஈரோட்டில் 111 டிகிரியும், வேலூரில் 110 டிகிரியும் வெயில் வாட்டி எடுத்த நிலையில் திருப்பத்தூர் மற்றும் திருச்சியில் 109, தருமபுரி, திருத்தணி, சேலம், நாமக்கல் ஆகிய இடங்களில் 108 டிகிரி வெப்பம் பதிவானது. பாளையங்கோட்டை, சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், தஞ்சாவூர், கோவை, நாகை ஆகிய பகுதிகளில் 100 டிகிரிக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியேற மக்கள் தவித்தனர். இதனிடையே கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிக வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், திருச்சி, திருப்பூர், கோவை ஆகிய 8 மாவட்டங்களில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் திடீரென பல இடங்களில் கோடை மழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 35 நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் சுட்டெரித்தது. இன்று 110 டிகிரி வெப்பம் பதிவான நிலையில் பேரணாம்பட்டு, குடியாத்தம் சுற்றுவட்டாரத்தில் பிற்பகலில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து ஆலங்கட்டி மழை பெய்தது. சிறுவர்கள் ஆலங்கட்டிகளை கையில் அள்ளி துள்ளி குதித்து உற்சாகமடைந்தனர்.
வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான ஏற்காட்டில் மக்கள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் பிற்பகல் 3 மணி அளவில் திடீரென மழை பெய்தது. இதனால் படகு இல்லம், அண்ணா பூங்கா பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் நிழற்கூரைகளில் ஒதுங்கி மழையை ரசித்தனர். கடும் வெயில் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்த நிலையில் ஓசூர், பாகலூர், சூளகிரி மற்றும் காவேரிப்பட்டணம் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் மலைப்பகுதியில் காலை முதல் வெயில் கொளுத்திய நிலையில் பிற்பகலில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிய தொடங்கியது. குளிர்ந்த காற்றுடன் 15 நிமிடங்கள் மழை கொட்டியதால் வெயிலின் உஷ்ணம் சற்று குறைந்தது. ராசிபுரம் சுற்று வட்டாரத்தில் வெயில் வாட்டி எடுத்த சூழலில் திடீரென கோடை மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர், திருப்பதி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பித்தனர். திருமலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் மாட வீதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சை பெரிய கோயில் பராமரிப்பு பணிகள் பற்றி அவதூறு பரப்பியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலின் அடித்தளத்தை அசைக்கும் வகையில் தரைத்தளங்களை உடைத்து இந்து சமய அறநிலையத்துறையால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காணொலி காட்சி வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதுபற்றி தமிழக இந்து சமய அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் ஒன்றிய அரசின் கீழ் உள்ள இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கோயில் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் இந்திய தொல்லியல் துறையினரால் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்றும் அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையால் தினசரி பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சன்னதியின் பின்புறத்தில் உள்ள தரைத்தளம் மேடு பள்ளங்களுடன் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடப்பதற்கு சிரமமாக உள்ளதால் தரைத்தளத்தில் பராமரிப்பு பணிகள் இந்திய தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், ஆனால் பெருவுடையார் கோயிலை சிதைக்கும் நோக்கில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு வருவதாக தவறான செய்தி வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து இந்திய தொல்லியல் துறையின் மூலம் அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும், இந்து சமய அறநிலையத்துறையின் மீது அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்ட நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டை அழிக்க நினைப்பது RSSும் பாஜகவும் தான் என குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுகள் பற்றிய நேரடி விவாதத்திற்கு மோடி தயாரா என்றும் சவால் விடுத்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மோடியின் பொய்கள் மக்களிடையே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி ஒரு தரப்புக்கு சாதகமான அரசியல் செய்வதாக தவறான குற்றச்சாட்டை மோடி மீண்டும் மீண்டும் முன்வைப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள கார்கே, கடந்த 10 ஆண்டுகளாக சீனாவுக்கு சாதகமான அரசியலையே மோடி அரசு செய்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார். இந்திய எல்லைக்குள் யாரும் நுழையவில்லை என மோடி கூறுவதன் மூலம் கல்வான் பள்ளத்தாக்கில் வீர மரணமடைந்த 20 வீரர்களின் தியாகத்தை அவமதிப்பதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். SC, ST மற்றும் OBC இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கட்சி பறித்துவிடும் என பேசி வரும் மோடிக்கு பதிலளித்துள்ள கார்கே, 1947 முதல் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது RSSும் பாஜகவும் தான் என்பதை மக்கள் அறிவார்கள் என தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தை மாற்றி இடஒதுக்கீட்டு முறைக்கு முடிவு கட்ட பாஜகவும் RSSும் விரும்புவதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் பறித்துவிடும் என மோடி குற்றம் சாட்டுவது அபத்தமானது என கண்டனம் தெரிவித்துள்ள கார்கே, குஜராத் ஏழை பட்டியலின விவசாயிகளிடம் இருந்து முறைகேடாக தேர்தல் பத்திரம் மூலமாக 10 கோடி ரூபாயை பறித்தது பாஜக தான் என்றும் அதனை பாஜக திருப்பி அளிக்குமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பரம்பரை சொத்து வரியை காங்கிரஸ் கொண்டு வந்துவிடும் என மோடி பொய் சொல்வதாகவும், பரம்பரை சொத்து வரியை கொண்டுவர விரும்பியதே பாஜகவின் முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜெட்லி தான் என கூறியுள்ளார்.
முதல் 2 கட்ட தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்தது குறித்து மோடி வருந்துவதை சுட்டிக்காட்டியுள்ள கார்கே, மோடி பரப்புரையால் மக்கள் உற்சாகம் இழந்ததே வாக்கு சதவீத குறைவுக்கு காரணம் என கார்கே தெரிவித்துள்ளார். சமத்துவமின்மை, வேலையின்மை மற்றும் விலைவாசி உயர்வை பற்றி மோடி பேசாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள கார்கே, அனைவருக்குமான நீதியை வலியுறுத்தும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து மோடியோ அல்லது அவரது பிரதிநிதிகளோ நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று சவால் விடுத்துள்ளார். எங்கும் எதிலும் கேன் வாட்டர் என்ற வழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை வாங்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி பொதுமக்கள் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். அது மட்டுமின்றி புற்றீசல் போல் முளைத்து வரும் கேன் வாட்டர் நிறுவனங்களால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் பற்றியும் எச்சரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வாட்டர் கேன்கள், வீடுகள் தோறும் வேகமாக நடக்கும் விநியோகம், தலைநகர் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் மட்டுமின்றி சிறிய நகரங்கள் வரை குடிசை தொழில் போல் நடந்து கொண்டிருக்கிறது வாட்டர் கேன் விற்பனை. தமிழ்நாட்டில் தினமும் 5 கோடி லிட்டர் அளவுக்கு கேன் தண்ணீர் விற்பனை செய்யப்படுவதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது. சென்னையில் மட்டும் நாளொன்றுக்கு 2 கோடி லிட்டருக்கு மேல், அதாவது 75 லட்சம் கேன்கள் விற்கப்படுகிறது. ஆறுகள் வறண்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போதிய நீர் கிடைக்காததால் ஏற்பட்ட தட்டுப்பாடு ஒருபுறம் என்றால், மாசு கலக்காத தண்ணீருக்கான தேடல் மற்றொரு புறம் மக்களை அச்சுறுத்தி கேன் வாட்டர் தண்ணீருக்கு பழக்கப்படுத்தி உள்ளது. கார்ப்பரேஷன் தண்ணியை நம்ம நிறையா யூஸ் பண்ணுறதில்ல. கேன் வாட்டர் யூஸ் பண்ணி பழகிட்டோம். அந்த டேஸ்ட்டு விட்டு வர முடியலை. கேன் வாட்டர் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 10 வருஷமாக தான் குடிச்சிட்ருக்கோம். இப்போதைக்கு மாதம் ஒரு 1000, 1200 ரூபாய் வரும் இது வாங்கினா. ஊருக்கு ஊர் கேன் வாட்டர் நிறுவனங்கள் புற்றீசல் போல் முளைத்து வரும் நிலையில் அவை வழங்கும் தண்ணீரின் தரம் கேள்விக்குறியாகவே உள்ளது. கேன்களில் அடைத்து விற்பனை செய்யப்படும் தண்ணீர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், யூவி ட்ரீட்மெண்ட் உள்ளிட்ட 5 வகை சுத்திகரிப்பு முறைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறை பெரும்பாலும் சில மோசடி நிறுவனங்களால் கடைபிடிக்கப்படுவதில்லை. குடிநீருக்கு தேவையான தாது உப்புகளின் சதவிகிதமும் குறைவாகவே இருப்பது பல சோதனைகளில் தெரிய வந்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எந்த தண்ணீரை வேண்டுமானாலும் விற்கலாம் என்று மாறிவரும் ஆபத்தான சூழ்நிலையால் தாது பொருட்கள் குறைந்து வயிற்றுப்போக்கு, இதய நோய், சிறுநீரக பாதிப்பு தாக்கும் விபரீத நிலை உருவாகி வருவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். குளோரின் கண்டென்ட்டும் எக்ஸீட் ஆகக்கூடாது. 4 parts per million-குள்ளார அந்த குளோரின் கண்டென்ட் இருக்கணும். கால்சியம் கார்பனேட்லாம் எக்ஸீட் ஆகக்கூடாது. ரொம்ப எக்ஸஸாக இருந்தால் கூட இட் கேன் காஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் ஆல் தட். மற்றபடி தண்ணியில் சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது. ஸோ இதெல்லாம் தேர் இஸ் அன் அக்செப்டபிள். அது ரொம்ப எக்ஸீட் ஆச்சுன்னா இட் இஸ் அ ப்ராப்ளம். தண்ணீர் கேன் வழங்கும் நிறுவனத்தின் பெயர், தயாரிப்பு தேதி, எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம், அவற்றின் உரிமத்துக்கான எண் ஆகியவை பெரும்பாலான தண்ணீர் கேன்களில் இருப்பதில்லை என்கிறார்கள் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள். ISI மற்றும் FSSAI தரச் சான்றிதழ்கள் பெற்றதற்கான முத்திரைகளும் பல குடிநீர் கேன்களில் இருப்பதில்லை என்று கூறும் அவர்கள், அவை போடப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுமக்கள் கவனித்து வாங்க வேண்டும் என்கிறார்கள். மேலும் மறுசுழற்சி செய்யப்படும் போது பல கேன்கள் சரியாக சுத்தம் செய்யப்படாமல் போகும் நிலையில் TTS எனப்படும் தாது பொருட்களின் அளவு 100 என்ற அளவுக்கு கீழே சென்று விடுவதால் கேன் வாட்டர் தண்ணீரால் பலன் கிடைப்பதில்லை. அதற்கு பதில் 350 முதல் 400 TTS அளவு உள்ள மெட்ரோ நீரையே கொதிக்க வைத்து குடிக்கலாம் என்பது அவர்களின் ஆலோசனை. இந்த கேன் சீத்ரூவாக இருக்கணும். பெரிய கேன் 20 லிட்டர் கேன் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வருது கொண்டு வந்து போகிறாங்கன்னா அழுக்கு பிடிச்ச கேன் இருந்தால் தயவு செய்து வாங்காதீங்க. அவங்கள எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டு பியூரஸ்ட் கேனாக கொண்டு வந்து கொடுக்க சொல்லணும். கேன் நல்லா கவர் பண்ணியிருக்கணும். அவங்க பேக் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே சாக்கிறப்போ எந்த விதத்துலையுமே பார்த்தோன்னா அந்த லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அந்த கேன் மூடியில் டேட் ஆஃப் பேக்கிங் போடுவாங்க. அந்த எத்தனை நாள் என்னைக்கு பேக் பண்ணது, எத்தனை நாளுக்குள்ளே அந்த கேனை யூஸ் பண்ணணுன்றது டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 20 லிட்டர் கேன் மேலே மூடி இருக்கும். அந்த மூடி மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட FSSAI லைசன்ஸ் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ISI முத்திரை இருக்கணும். ஈவன் தான் நான் என்ன சொல்லுவோன்னா, அந்த மாதிரி தாராளமாக குடிக்கக்கூடிய தண்ணியை கூட வீட்டில் சூடு பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் இன்றைய சூழ்நிலையில் உடல்நலம் பற்றிய விழிப்புணர்வின்றி தண்ணீர் கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் பலர் வாட்டர் கேன் அபாயத்தை உணராமல் உள்ளனர். முறையாக 5 ஃபில்டர்களை பயன்படுத்தி 20 லிட்டர் கேன் தண்ணீரை தயார் செய்வதற்கு குறைந்தபட்சம் 80 ரூபாய் வரை செலவாகும் என்று கூறும் நிபுணர்கள், ஆனால் வெறும் 30 முதல் 40 ரூபாய்க்கே ஒரு கேன் தண்ணீரை எப்படி விற்க முடிகிறது என யாருமே யோசிப்பதில்லை என்கிறார்கள்.
மெட்ரோ வாட்டரை குறை கூறிக்கொண்டு காசு கொடுத்து நோயை வாங்காமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வாட்டர் கேன் நிறுவனங்களில் அடிக்கடி அதிரடி சோதனை நடத்தி தரமான குடிநீரை வழங்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். புதுச்சேரி அருகே காடை முட்டை விற்பனை செய்து முன்னேறி வரும் இளம் தம்பதி பண்ணையை விரிவுபடுத்த அரசின் மானியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி அருகே காட்டேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் கன்னியப்பன், கல்பனா தம்பதி. இதே கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய ஸ்டூடியோ தொடங்கிய கன்னியப்பன் அதில் வருமானம் குறைந்ததால் காடை முட்டை பண்ணையை தொடங்கி வருமானம் ஈட்டி வருகிறார். ஆரம்பத்தில் காடையை வளர்த்து இறைச்சி கடைகளுக்கு விற்பனை செய்த நிலையில் அதில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் மனம் தளராமல் அடுத்து முட்டை காடையை வளர்த்து தற்போது வெளி மாவட்டங்களுக்கும் முட்டையை விற்று போதிய லாபம் பார்த்து வருகிறார் கன்னியப்பன். காடை பண்ணை வச்சு கறி காடைக்கு ஏற்றிருந்தோம். அது நமக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் கறி காடை நமக்கு செட் ஆகாது, முட்டை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் அது ஆலோசனை பண்ணி கொடுத்தாரு. அந்த ஆலோசனைப்படி ஆண் காடையும் பெண் காடையும் சேர்த்து முட்டை போடுறதுக்கு நாங்கள் தயார் பண்ணி இப்போ என்கிட்ட 2000 காடை இருக்குது. 1200 பெண் காடையும் 800 ஆண் காடையும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து முட்டை எடுத்தனால அது குஞ்சு பொரிக்கிற தன்மை இருக்குது. அந்த முட்டை கடலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, பண்ருட்டி, சென்னை எல்லாமே நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் கொரியர் மூலியமாகவும் அவங்களுக்கு கொடுப்போம். ஸ்டூடியோவை மட்டும் நம்பி இருந்தபோது வருமானமின்றி குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாகவும், ஆனால் தற்போது காடை பண்ணையால் அந்த நிலை மாறி போதிய வருமானம் கிடைப்பதாகவும் கூறுகிறார் கன்னியப்பனின் மனைவி கல்பனா. ஏதாச்சும் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், சரி நம்ம காடை பண்ண வைக்கலாம்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் கறி காடை தான் வச்சுருந்தோம். அது எங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் முட்டை போடுற காடை வச்சோம். இப்போ ஒரு அளவுக்கு 2000 காடை வச்சுக்கிறோம். எங்களுக்கு 1500 முட்டை கிடைக்குது. அது எங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடியோ லைனில் இருக்கு பார்த்து நல்ல வருமானம் இருந்தது. அப்புறம் போக போக ரொம்ப டிலே ஆச்சு. எங்களுக்குள்ள மனஸ்தாபம், பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த காடை பண்ணை வச்சதுலேருந்து எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு குடும்பம் நல்லாவும் இருக்குது. சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, பசங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே குடும்பம் ரன் ஆகினே தான் இருக்குது. வங்கியில் கடனோ அல்லது அரசு மானியமோ அளித்தால் பண்ணையை விரிவுபடுத்தி கூடுதல் வருமானம் ஈட்டுவதோடு பலருக்கு வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி தர முடியும் என்று கன்னியப்பன், கல்பனா தம்பதியினர் நம்பிக்கையோடு கூறுகிறார்கள். சன் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜ பாண்டி. ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என பாகிஸ்தான் தலைவர்கள் விரும்புவதாக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் அனந்த் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். அப்போது அரசியல் சாசனத்தை மாற்றி SC, ST, OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் விரும்புவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் காங்கிரஸ் அழிவதை பார்த்து பாகிஸ்தானியர்கள் கண்ணீர் சிந்துவதாகவும், ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என பாகிஸ்தான் தலைவர்கள் விரும்புவதாகவும் மோடி புகார் கூறினார். कि यहां कांग्रेस मर रही है और वहां पाकिस्तान रो रहा है। आपको पता चला होगा कांग्रेस के लिए अब पाकिस्तानी नेता दुआ कर रहे हैं। शहजादे को प्रधानमंत्री बनाने के लिए पाकिस्तान उतावला है। இந்தியாவில் பலவீனமான ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என உலகின் சில சக்திகள் விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் 2000 கோடி ரூபாய் பணத்துடன் 4 கண்டெய்னர் லாரிகள் சிக்கியதால் பரபரப்பு நிலவியது. ஆந்திராவில் மே 13ஆம் தேதி நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற உள்ளதால் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்வதை தடுக்க அம்மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அனந்தபுரம் மாவட்டம் பாமிடி மண்டலம் கச்ராம்பள்ளியில் அடுத்தடுத்து வந்த 4 கண்டெய்னர்களை போலீசார் நிறுத்தி சோதனை நடத்தினர். அந்த கண்டெய்னர்களில் கட்டுக்கட்டாக 2000 கோடி பணம் இருந்ததை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இந்த தகவலை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்து விசாரணையை தொடங்கினர்.
விசாரணையில் 2000 கோடி ரூபாய் பணம் ரிசர்வ் வங்கி அனுமதியுடன் கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு செல்வது தெரிய வந்தது. அதற்கான ஆவணங்களை சரிபார்த்து அனைத்தும் அரசு உத்தரவுடன் செல்வது உறுதி செய்யப்பட்டு கண்டெய்னர்களை அனுப்பி வைத்தனர். குஜராத் மாநிலத்தில் விண்கல் மோதியதால் ஏற்பட்ட பள்ளத்தை நாசா படம் எடுத்து வெளியிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் பன்னி புல்வெளி காப்புக்காடுகள் பகுதியில் உள்ள இப்பள்ளத்தை நாசாவின் லாண்ட்சாட் 8 செயற்கைக்கோள் படம் எடுத்துள்ளது. வெள்ளை உப்பு பாலைவனம் எனப்படும் குஜராத்தின் கட்ச் பாலைவனம் அருகே இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் இருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது. இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கும் கிராமத்தின் பெயரை சேர்த்து லூனா பள்ளம் என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த லூனா பள்ளம் 1.8 கிலோமீட்டர் விட்டமுடையதாகவும் 20 அடி ஆழம் கொண்டதாகவும் உள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் வறட்சி காலத்தில் இந்த பள்ளத்தின் மாதிரிகளை சோதனை செய்ததில் அதில் அரிய வகை தனிமங்களான இரிடியம் போன்றவை இருந்ததும் தெரிய வந்துள்ளது. ஒரு 7000 ஆண்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விண்கல் பூமியில மோதிச்சு. அந்த விண்கல் மோதின இடம் இன்னைக்கு குஜராத் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த இடத்துல இருக்கு. அங்க அந்த விண்கல் மோதின வடு இன்னைக்கு தெரியுது. இப்போ நம்மளே கூட பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பீச்சில் அல்லது ஒரு ஆற்றுக்கு ஓர மணலாக இருக்கிற இடத்துல நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டால் கல் விழுந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பள்ளம். இதை ஆங்கிலத்தில் கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நம்ம கிண்ணக்குழி அப்படின்னு சொல்லலாம். கிண்ணம் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அது மாதிரியான ஒரு கிண்ணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் அந்த குழி. அப்படிப்பட்ட ஒரு வடுவை பார்த்து தான் இது விண்கல் விழுந்ததுனால வந்தது என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. விண்கல் மோதியதால் அந்த பகுதியே இறுகி கண்ணாடி போல மாறியுள்ளது. அத்துடன் தாவரங்கள் உயிரினங்களின் சாம்பலும் கிடைத்துள்ளது. அண்மையில் நடத்தப்பட்ட புவி வேதியியல் பகுப்பாய்வு முடிவுகளிலும் விண்கல் மோதியதால் இந்த பள்ளம் ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. வட்டக்குழி பக்கத்துல மண் சோதனைகள்லாம் பண்ணாங்க. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விண்கல் விழுந்தது அப்படின்னு சொன்னா அந்த விண்ணோடு கல்ல இருக்கக்கூடிய பொருளும் அந்த குழிக்குள்ளேயே தானே இருக்கணும். அது உடைஞ்சு தூள் தூளாகி அந்த குழிக்குள்ளேயே மண்ணா இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்க அந்த குழியை லேசா தோண்டி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த விண்கல்னுடைய பொருள் அதுல இருக்கும். இப்போ பொதுவா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னாக்க இரிடியம்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் விண்கல்ல நிறைய இருக்கும். ஸோ அந்த விண்கல் விழுந்த இடங்கள்ல இந்த இரிடியம் செறிவு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்படிப்பட்ட செறிவை இங்க பார்த்தாங்க. ரெண்டாவது என்னன்னா, இப்போ ஒரு விண்கல் ஒரு இடத்துல விழுதுன்னு சொன்னா அங்க நிறைய வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்துல எரிஞ்சு போன அந்த இடத்துல இருந்த அந்த காலத்துல 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தாவரத்தினுடைய மிச்ச சொச்சம் மண்ணுக்கடியில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம கார்பன் டேட்டிங் பண்ணும்போது தான் இது 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 2002 மே 2002 அந்த இடத்துல ஒரு உலர்ந்த நிலையில இருக்கும்போது அந்த குழிக்கு பக்கத்துல போய் அங்க மண் மாதிரிகள்லாம் எடுத்து இந்த சோதனை பண்ணாங்க. லூனா பள்ளம் ஹரப்பா நாகரிகத்தை ஒட்டிய காலத்தில் சுமார் 1900 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டிருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் பூமி மீது விண்கல் மோதியதால் உருவான பள்ளங்கள் 200க்கும் குறைவாகவே கண்டறியப்பட்டிருக்கின்றன. விண்கல் விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளத்தின் வடிவம், விண்கல் விழுந்த வேகம், எந்த கோணத்தில் விழுந்தது போன்றவற்றை வைத்து பூமியின் வரலாறு, சூரிய குடும்பம் குறித்து எல்லாம் விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.